வெல்கம் டு சுபாஷ் டிம்பர் இண்டஸ்ட்ரீஸ். நாம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து பணக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பணக்குடியில் தான் இருக்கோம். இங்கே என்ன ஒர்க்குக்காண்டி வந்திருக்கோன்னா, நம்ம இது வரைக்கும் ஃபர்னிச்சர் அப்படி டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்னென்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து ஃபர்னிச்சர் எடுத்தவங்க வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்க பெட்ரூம்க்கெல்லாம் கபோர்ட் ஒர்க் பண்ணதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ கபோர்ட் ஒர்க் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் டீக்கில் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து எனி ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறோம், என்னென்ன முறையில் பண்ணுறோம் அதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்தது எல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் நம்ம பிராஸில் போட்டிருக்கோம். அது என்னென்ன போட்டிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம என்ன முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னு டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். அதையும் சொல்லிட்டீங்கன்னா அதாவது ப்ரைஸ் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு கூட இப்போ ஞாபகம் இல்லை. எனக்கு ப்ரைஸுக்கு அதாவது நம்ம இவ்வளோ பைசா கொடுக்குறோமோ அதுக்கு ரிட்டர்ன் இருக்கும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுது. சரிண்ணா, ஓகே ஓகே. அது அந்த சாட்டிஸ்ஃபைட் ஆன உடனே எனக்கு அந்த ப்ரைஸ் எனக்கு மைண்டில் இல்லை. சரிண்ணா, சரி. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம முடிச்சு கொடுத்தாச்சு. நம்ம வந்து மொத்தமாக டோட்டலாக வந்து இவங்க வீட்டில் வந்து 3 பெட்ரூமுக்கு நமக்கு ஆர்டர் தந்திருந்தாங்க. ஃபஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வந்து கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். ஏன்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு ஃபுல்லாக அளந்து வந்து கொட்டேஷன் கொடுத்து என்னென்ன இதில் பண்ணணும்னு இதில் ஃபஸ்ட்டு நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நம்ம வீடியோவில் போடுறோம். நம்ம வந்து டோட்டலாக இது வந்து இந்த ரெண்டும் சேர்த்து வந்து நமக்கு வந்து டோட்டலாக 80 ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 80 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து டோர் மட்டும் தான் போட்டிருக்கிறோம். இந்த இதில் டோர் மட்டும் தான் போட்டிருக்கிறோம். நம்ம மீதி எல்லாமே செல்ஃப் வந்து இந்த கடப்பாக்களில் எல்லாமே வச்சுருப்போம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த லாக்லேருந்து எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நான் உட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஹேண்டில் வந்து நம்ம பிராஸில் ஆன்டிக் என்ன சொல்லலாம், பிராஸில் வந்து ஆன்டிக் டிசைனில் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 471 ரூபா. இந்த ஒரு ஹேண்டிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 471 ரூபா. அடுத்தது வந்து இந்த லாக்கோட ப்ரைஸ், இந்த ஒரு லாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170 ரூபா வரும். இந்த லாக் வந்து நம்ம கபோர்டுக்கு வைக்கிற லாக் தான். அதுக்கப்புறம் என்ன ஹிஞ்சஸ் எல்லாமே இந்த இதில் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா ஹிஞ்சஸ்மே வந்து ஃபுல்லாக பிராஸில் தான் போட்டிருப்போம். இதில் இருக்க எல்லா ஹிஞ்சஸ்மே நம்ம பிராஸில் தான் போட்டிருவோம். 4 இன்ச் ஹிஞ்சஸ் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர்தால்னு சொல்லுவோம். இந்த ஏர்தாலுமே இப்போ பிராஸில் தான். இந்த ஒரு ஏர்தாலோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலே 200 வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸில் தான் பண்ணியிருக்கோம். இதில் எதுவுமே வேறு நம்ம இந்த ஸ்டீலும் யூஸ் பண்ணல, ஸ்டீல் கோட்டிங்கும் யூஸ் பண்ணல, பிராஸ் கோட்டிங்கும் யூஸ் பண்ணல. ஃபுல்லாகவே பிராஸில் பண்ணி, ஏன்னா இந்த ஹார்ட்வேர்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக பிராஸில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1500 ரூபா அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் ஸ்டார்டிங் வந்து 1000 ரூபாயிலேருந்தே இருக்குது. 1000 ரூபாயிலேருந்து பண்ணுறது எப்படின்னா நம்ம உட்டோட குவாலிட்டியை பொறுத்து தான். இதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே ஜாயிண்ட் ரொம்ப இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்குறோன்னா பெரிய வுட்டில் தான் பண்ணுறது. இதில் மேக்ஸிமம் ஜாயிண்ட் அப்படியே இருக்காது. அதோட திக்னஸ், உட்டோட திக்னஸ் அவங்க என்ன திக்னஸில் கேட்குறாங்க அது எல்லாமே ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணுறது. நார்மலாக இது வந்து ஃபர்னிச்சர் ஒர்க் மாதிரி இருக்காது. ஃபர்னிச்சர் வந்து காமனாக 4x4 லெக்கு, அடுத்தது 4x2 லெக் அப்படி இருக்கும். கபோர்ட் ஒர்க் பொறுத்தவரை அப்படி எதுவுமே இருக்காது. சைஸ் வேரியன்ட் தான். ஒவ்வொரு இதுவுமே சைஸ் வேறு சைஸ் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறது. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து அவங்களாட்டே எல்லாமே இப்போ வச்சுருந்தாங்க, கடப்பாக்கள் போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் நம்ம அவுட்டர் ஃப்ரேம் போட்டு நம்ம டோர் ஃபிட் பண்ணியிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே இல்லை. நம்ம வந்து டோட்டலாக ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாகட்டே விட்டுறாங்க. இதில் ஸ்பேஸ் ஓப்பன் ஸ்பேஸாக விட்டாங்க. இதில் நம்ம அந்த மெஷர்மெண்ட் மட்டும் தான் அளந்தெடுத்தோம். இதில் எவ்வளோ மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக நம்ம ஒரு பீரோ சைஸு 3.25 அடிக்கு இது வந்து 7 அடி இருக்குது இந்த சைஸு. இது நார்மலாக நீங்கள் அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஒரு பீரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 28,000 30,000 சொல்கிறீங்க. ஆனால் இதே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1500. என்னென்னா இது வந்து எல்லாமே டபுள் அளவுனா இப்போ வந்து இது 7க்கு இது வந்து 7க்கு 3.25னா நம்ம வந்து அதை அப்படியே டபுள் அலாட் தான் போட்டு பண்ணுவோம். அதான் வீடியோலேயே ஃபஸ்ட்டே நம்ம போட்டுட்டோம். ஏன்னா கஸ்டமர் வந்து நீங்கள் 7க்கு 3 தான் சொன்னீங்க, அப்போ 21 ஸ்கொயர் ஃபீட் தானே வருது அப்படின்னு கேட்குறதில்ல. அது வந்து ஃப்ரேமுக்கு மட்டும்தான் சிங்கிள் அளவு. இதை நம்ம வந்து ஃபுல்லாக கபோர்டு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாகவே வுட்டில் தான் போட்டிருப்போம். வுட்லனா ஃபுல்லாக பலகை, நம்ம அந்த ப்ளைவுட் திக்னஸ் என்ன திக்னஸில் இருக்குமோ அந்த திக்னஸில் தான் ஃபுல்லாக பலகையில் தான் போட்டிருப்போம். நம்ம வந்து சட்டம்னா சின்ன சின்ன பீஸ் அப்படி ஜாயின் கிடையாது, எல்லாமே ஃபுல்லாக ஜாயின் பண்ணி நீட்டாக பண்ணியிருப்போம். இதில் இவங்க வந்து இது வந்து ஒரு போர்ஷன், இந்த போர்ஷன் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த போர்ஷனாட்டு கேட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்னொரு போர்ஷன் வந்து இது ஃபுல்லாக துணி வைக்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இதுலேயுமே கஸ்டமைசேஷன் என்னென்னா ஃபுல்லாக வந்து நம்ம கீழே வந்து ஃபுல்லாகவே இருக்குல்ல, இது எல்லாமே ட்ராயர் வச்சு கேட்டாங்க. ஃபுல்லாகவே நம்ம வந்து டோட்டலாக இதில் வந்து 6 ட்ராயர் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு. இதுலேயுமே நம்ம அதில் சொன்ன மாதிரி தான் எல்லாமே பிராஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹிஞ்சஸ்லேருந்து ஏர்தாலேருந்து எல்லாமே பிராஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து புட் லாக் வந்து டியூக் லாக், நீங்கள் வேணால் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். டியூக் லாக் இதோட ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட நம்ம வந்து ஹேண்டில் வந்து மேக்ஸ் கம்பெனியில் உள்ள ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 316 ரூபா வரும். 316 ரூபா வரும். இதோட டீட்டெயில்ஸுமே நம்ம அதில் கொடுத்துடலாம். டீட்டெயில்ஸை பாருங்கள். இது டோட்டலாக நமக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், டோட்டலாக நீங்கள் 80 ஸ்கொயர் ஃபீட் வருது, அதை வந்து 1500 வச்சு கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து நான் இந்த பீடிங்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பீடிங்ஸ் எல்லாமே இங்கே வந்து தான் ஃபிட் பண்ணுறது. எதுவுமே நம்ம வந்து அங்கேருந்தே ஃபிட் பண்ணி கொண்டுறதில்ல. இதில் ஒரு சின்ன சின்ன கேப்ஸ், என்ன கேப் இருந்தாலுமே அந்த கேப் வந்து சின்ன பீடிங்ஸ் வச்சு நம்ம ஃபில்லப் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வுட்லே பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லா அழகாட்டிருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தாலே ஃபுல்லாக வுட்லே வீடு அப்படி நிரப்பிச்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு என்ன சொல்ல, இது வந்து லைஃப் லாங் வாரண்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நீங்கள் சொன்னாலுமே போதும். ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு கொட்டேஷன் தந்துடும். நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறீங்களோ, அடுத்து என்ன வுட்டு யூஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக செகண்ட் குவாலிட்டியாக எல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். வணக்கம். வணக்கம். நம்ம உங்கள் நேம் என்னன்னா? என் பேர் தங்கமணி. நம்ம பிளேஸ் எந்த இடம்? இது வந்து நமக்கு திருநெல்வேலி மாவட்டம் பனவடிக்கு கிழக்க ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்குது. அது பேர் சுண்டவளை. சரி, ஓகே. நம்மள்ட்ட இது முன்னாடி நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுத்தீங்க, நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணீங்க? ஏன்னா நம்மளோட பிளேஸ் வந்து நாகர்கோயிலில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யூடியூப்பில் தான் ஃபுல்லாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணீங்க அதை சொன்னீங்கன்னா அடுத்து பார்க்குற கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லது. ஆக்சுவலாக நான் துபாயில் இருக்கேன். அப்போ நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஃபர்னிச்சர் தேவைப்படுது. அப்போ இங்கே வந்து நம்ம நம்பிக்கையாட்டு யார்ட்டையும் கொடுத்து செய்ய வேண்டிய அளவில் எனக்கு யாரையும் தெரியல. சரிண்ணா, சரி. அப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது நம்ம ஏரியா பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும்போது அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நம்பிக்கையாட்டு இருக்குது உங்கள் வீடியோ எனக்கு தெரிஞ்சிச்சு. சரிண்ணா, ஓகே. அப்போ சரி, அப்போ அதனால தான் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பெட்டை ஆர்டர் பண்ணோம். ஓகேண்ணா, ஓகே ஓகே. பெட்டு ஆர்டர் பண்ணோம், அது சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கு. ஓகேண்ணா, சரி. அதுக்கப்புறம் தான் அடுத்தால இதுக்கு ஒரு இந்த கப்போர்டும் அடிச்சிருவோம் சேர்ந்தால அப்படின்ட்டு பார்க்கும்போது சரிண்ணா, ஓகே, உங்களை கான்டாக்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. சொன்ன டைமுக்கு முன்னாலே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா, ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா அருமையாட்டு இருக்கு. நல்ல வுட்டா இருக்கு. ஓகேண்ணா, ஓகே. நல்ல ஃபினிஷிங் இருக்கு. இன்னும் கூட இருக்குன்னு சொல்றீங்க ஃபினிஷிங். ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிண்ணா, சரி. இப்போ என்ன இதோட பிரைஸ், என்ன பிரைஸ் சொன்னோம் அதையும் சொல்லிட்டீங்களா? அதாவது பிரைஸ் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு கூட இப்போ ஞாபகம் இல்லை. எனக்கு ப்ரைஸுக்கு அதாவது நம்ம இவ்வளோ பைசா கொடுக்குறோமோ அதுக்கு ரிட்டர்ன் இருக்கும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுது. சரிண்ணா, ஓகே ஓகே. அது அந்த சாட்டிஸ்ஃபைட் ஆன உடனே எனக்கு அந்த ப்ரைஸ் எனக்கு மைண்டில் இல்லை. சரிண்ணா, சரி. ஏன்னா இவங்க வந்து நம்ம ப்ரைஸ் ஃபஸ்ட் நம்ம வந்து சொல்லும்போது ஏன்னா இவ்வளோ வருமானி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஆனால் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ், வீட்டுக்கு வந்து பெட்ரூம் கபோர்ட்ஸு, மாடுலர் கிச்சன் என்ன பண்ணாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணிடலாம். நம்ம காண்டாக்ட் நம்பர் இதில் கொடுத்துருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் மேலும் பல தகவல் கிடைக்கும். இது வந்து தமிழ்நாட்டில் எந்த இடத்துலனாலும் நீங்கள் வந்து தமிழ்நாடு பெங்களூர்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், கேரளாலையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து நாங்கள் நாகர்கோயிலில் இருக்கிறோம், அதனால நீங்கள் பக்கத்தில் மட்டும் பார்க்குறோம் அப்படிலாம் இல்லை. நாங்கள் எல்லா இடத்துலையும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்ன டைமில் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம்லேயே நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா.